அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 111வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் பாருங்கள். அடுத்து 112வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்துருந்தோன்னா நம்முடைய சந்ததி பூமியில் எப்படி இருக்குமா? பெருகி இருக்குமா? அல்லேலூயா. பெருகி இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் தேவனை அறியக்கூடிய அறிவை நமக்கு தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் எதை விட்டு விலகுவார்களாம்? தீமையை விட்டு விலகுவார்களாம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அதே நீதிமொழிகள் 15:16 வாசிக்கலாம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். அல்லேலூயா. எனக்கு நிறைய சொத்து சுகம் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட கர்த்தருக்கு பயந்து கொஞ்சம் இருந்தாலும் அதுதான் நமக்கு நலமாக இருக்கும். அல்லேலூயா. அதே 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னத்தை போதிக்குமா? ஞானத்தை போதிக்கும். அவருடைய கர்த்தருக்கு பயப்படுறது மாத்திரம் இல்லை, அவருடைய கற்பனைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? கை கொள்ள வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். 19:8-9. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடந்தோன்னா தேவன் என்னெல்லாம் வாக்கு பண்ணுறாரோ அதையெல்லாம் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 5:3. 1 யோவான் 5:3. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது
தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டோன்னா எல்லாரும் என்ன பண்ணுறோன்னு அர்த்தமா? இல்லை, 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் எப்படிப்பட்டதல்ல? கடினமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனைகள் எளிதானவை. நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக பின்பற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். பாருங்க, கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டோன்னா பரலோராஜ்யத்திலேயே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? பெரியவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1:17 வாசிக்கலாம். யாத்ராகமம் 1:17. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் தொடர்ந்து வாசிங்க. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். பாருங்க, கர்த்தருக்கு பயந்த அந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் என்ன செய்தாராம்? நன்மை செய்தாராம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களையும் தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவர்களை மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பங்களையும் தேவன் என்ன பண்ணுறாரு? தழைக்கும்படி பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சிந்தனையை நாம் மனதில் வைத்து தேவனுக்கு பயந்துனா அடிச்சிருவாரோ அப்படி பயம் இல்லை, அவருக்குரிய மரியாதையை கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இப்போ ஆலயத்துக்கு பாருங்கள், ஆராதனைக்கு வரோம். ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வரணும். அதே ஒரு ரெவரன்ஸ் தான். ஏதோ ஆண்டவர் நம்மளை கேட்க மாட்டாருங்கிற துணிகரத்தோடு என்ன செய்யக்கூடாது? ஆலயத்துக்கு வரக்கூடாது. மெதுவாக போய்க்கலாம், பஸ்ஸு கிடைக்கல, சமையல் பண்ண லேட் ஆகிட்டு, ஏதோ ஒரு ரீசன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு பயம் இல்லாதவர்களாய் நடக்கக்கூடாது. கர்த்தர் நாமே இந்த சிறு செய்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஐயா. உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய குடும்பங்களை நீ தலைக்க செய்கிறீர், அதை நாங்கள் அறிகிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் உமக்கு பயந்தவர்களாய் உம்மை உமக்கு மரியாதை செலுத்துகிறவராய் ஆண்டவரே நாங்கள் மாற தேவன் கிருபை செய்யுங்க. எங்களுடைய சபையை ஆசீர்வதிங்க, சபையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சபையின் குடும்பங்களுக்கு ஆண்டவரே தேவையான காரியங்களை ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கப்பா. போதகர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறார்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.